நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பவித்ரோத்சவம். உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாட்டுடன் நிறைவு. கபில தீர்த்தம் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரி உற்சவம் வைபவமாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் லக்ஷ்மி பூஜை. குங்குமார்ச்சனை செய்து பரவசத்துடன் வழிபட்ட திரளான பெண்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துடன் இனிதே நிறைவு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தோஷ நிவர்த்திக்காக நடைபெற்று வந்த 3 நாள் பவித்ரோத்சவம் நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று மதியம் ஆலய வளாகத்தில் மேடை மீது சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு தூபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அருகே சீதா பிராட்டி மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணரும் காட்சி கொடுக்க தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வேத மந்திரங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி கோபுர தீபம், கும்ப தீபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சகஸ்திரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி ஸ்னபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அபிஷேக சேவையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு மாலை வேளையில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவர்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து தங்க திருச்சியில் நிறுத்தி ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். பட்டாடைகளோடு ஆபரணங்களும் பவித்திர மாலைகளுடன் மலர் மாலைகளும் அணிந்து கொண்டு உற்சவர்கள் சர்வ அலங்காரத்தோடு காட்சி தர நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். 2 குடைகள் பிடித்தபடி தெய்வங்களை மாடவீதியில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருமலை திருப்பதியில் தேவஸ்தான பெரியஜியர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ கோதண்டராமர் முன்பு பிரபந்தம் செய்வித்தனர். இதையடுத்து வீதி உலா வந்த உற்சவர்களை ஏராளமானோர் தரிசித்ததும் மீண்டும் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரியை முன்னிட்டு ஆதி தம்பதிகளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து திருக்கல்யாணமும் விமர்சையாக நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் மேடை மீது அருள்மிகு சோமநாயகி ஸ்ரீ காமாட்சி உடனுரை சோமஸ்கந்த மூர்த்தியை கொலவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஆதி தம்பதிகளுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், நெய், குங்குமம், மஞ்சள், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் மாலை வேளையில் சிவாச்சாரியார்கள் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமியையும் ஸ்ரீ காமாட்சி அம்பாளையும் சர்வ அலங்காரத்துடன் மேடைகள் மீது கொலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். சங்கல்பம் செய்து கொண்டு கணபதி பூஜை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் உற்சவர்களுக்கு கங்கணம் கட்டி சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி பால், பழம் வழங்கி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தி ஆதி தம்பதிகளுக்கு மலர் மாலைகள் சூட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மாங்கல்ய பூஜை செய்ததும் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் அட்சதை தூவி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். நிறைவாக தெய்வங்களுக்கு பஞ்சவாத்தியங்கள் முழங்க பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் லட்சுமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ பத்மாவதி கலா மண்டப மேடையில் தாமரை பீடத்தின் மீது உற்சவர் தாயாரை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். செல்வ திருமகளுக்கு சிகப்பு பட்டுச் சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் காசு மாலையும் பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். அபயமும் வரதமும் காட்டி சர்வாபரண பூஷிதையாக செல்வ திருமகள் காட்சி தர நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தாயாரின் சடாரிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். பெண்களும் பக்தி பரவசத்துடன் குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டனர். பத்மாவதியே பங்கஜவிழியே நித்தம் வருவாய், நிம்மதி தருவாய். நிறைவாக தாயாருக்கு ஆரத்தி காண்பித்ததும் அனைவருக்கும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டு சடாரி சாதிக்கப்பட்டது. நிறைவாக உற்சவர் தாயாரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மீண்டும் உள்ளே பிரவேசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோவிலில் இருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை எழுந்தருளச் செய்து மாடவீதியில் உலா புறப்பட்டனர். கோதைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்து ராயும் நிறுத்தி மாங்காய் ஹாரம், பதக்க ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். உச்சி பிள்ளையுடன் நாகாபரண பூச்சடையும் குஞ்சலமும் கொண்டு பின்னழகை காட்டியபடி உலா வந்த நாச்சியாரை அத்தியாபக கோஷ்டியினரும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஸ்ரீ நடராஜருக்கு ஆடி திருவாதிரை திருமஞ்சனம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவாலயத்தில் உள்ள செப்பறை சபை நடுவே அபிஷேக பீடத்தின் மீது அருள்மிகு சிவகாமி அம்பாளுடன் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ நடராஜருக்கு மந்திர உச்சாடனங்களோடு அபிஷேகம் துவக்கப்பட்டது. ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து சகஸ்திரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. இதையடுத்து செப்பறையில் ஸ்ரீ நடராஜ பெருமானை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து மலர் கிரீடத்தோடு நடனமாடியபடி காட்சி கொடுத்த அழகிய கூத்தருக்கு வில்வம் உள்ளிட்ட பலவித நறுமண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜ பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார் சன்னதி முன்பு ஸ்ரீ செங்கமல தாயாரை மேடை மீது கொலுவிருக்கச் செய்து அவர் எதிரே சர்க்கரை பொங்கலில் நெய் பரப்பி பலவித சித்திரன்னங்கள் வைத்து ஆரத்தி காண்பித்தனர். சர்க்கரை பொங்கலில் பரப்பியிருந்த நெய்யில் தாயாரின் திருவுருவம் பிரதிபலிக்கும்படி கொலுவிருக்கச் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமார்ச்சனை நடத்தப்பட்டது. பிறகு தாயாருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் கோவில் யானை செங்கம்மா முன்னே செல்ல தேரோடும் பிரகாரத்தில் வெள்ளி சேஷ வாகனத்தின் மீது அமர்த்தி கொண்டு உலா புறப்பட்டனர். பிரகார வலத்தின் போது 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளிய தாயாருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
நீலப்பட்டு சேலையுடன் சர்வாபரண பூஷிதையாக ஆலய உள்வளாகத்தையும் வெளிப்பிரகாரத்தையும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஸ்ரீ செங்கமல தாயார். இதேபோல் நேற்று மாலை கோவிலில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை பரமபத கோலத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சிம்ம வாகனத்தின் மேல் ஸ்ரீ செங்கமல தாயாரையும் அமர்த்தியிருந்தனர். வெள்ளி சிம்மத்தின் மீது நீல கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு காசு மாலை, மாங்காய் ஹாரம், பவள மாலையுடன் பலவித ஆபரணங்கள் அணிந்து அழகாக காட்சி தந்தருளினார் ஸ்ரீ செங்கமல தாயார். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ செங்கமல தாயாரையும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியையும் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். முற்றவெளியில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சுவாமியையும் தாயாரையும் எதிரெதிரே நிறுத்தி சாமரங்கள் வீசப்பட்டன. பிறகு ஸ்ரீ ராஜகோபாலனை ஸ்ரீ செங்கமல தாயார் வலம் வந்ததும் உற்சவர்களை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். தேரோடும் பிரகாரத்தில் ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளிய உற்சவர்களை சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த கோவில் யானை செங்கம்மா முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வெளிப்பிரகார உலா புறப்பட்டனர். மீண்டும் ஆலயத்தின் உள்ளே அடைத்துச் சென்றதும் அங்கு நாதஸ்வரம் மற்றும் தவில் வித்வான்கள் தெய்வங்கள் முன்பு மங்கள இசை வாசித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவின் 3ஆம் நாளன்று ஸ்ரீ பராசக்தி அம்மன் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவாலய வளாகத்தில் உற்சவர் கணநாதன் வெள்ளி கவச அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க உற்சவ மண்டபத்தில் அருள்மிகு பராசக்தி அம்மன் அரக்கு நிற பட்டுச் சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு காசு மாலை, மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு திருமாங்கல்யமும் திருமுடியில் தங்க கிரீடமும் அணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்தார். சிவாச்சாரியார்கள் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கும் அம்பிகைக்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டதும் உற்சவர்களை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஸ்ரீ பராசக்தி அம்மனுக்கு வண்ண திருக்குடை நிறுத்தி சிவாலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோவிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி வெள்ளியையொட்டி தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு வெள்ளிரத புறப்பாடு நடைபெற்றது. கோவில் வாகன மண்டபத்தில் மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த உற்சவர் சிவசுப்பிரமணிய சுவாமியை எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகனுக்கும் தேவியர்களுக்கும் வெள்ளி கவசங்களோடு கிரீடங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டப்பட்டிருந்தன. வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி ஈசன் மைந்தன் காட்சி தர திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததும் உபயதாரர்களும் பக்தர்களும் தேரை பிடித்து இழுக்க நாதஸ்வர மேளதாளங்களோடு வெள்ளிரதம் கோவில் பிரகாரத்தில் வலம் வந்தது. அப்போது உற்சவர்களுக்கு கண்ணாடி சேவையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வெள்ளி ரதத்தில் உலா வந்த சிவசுப்பிரமணிய சுவாமியை பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். உலா முடிந்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து மீண்டும் வாகன மண்டபத்தை அடைந்தனர். திருவள்ளூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரராகவ சுவாமி தேவஸ்தானத்தில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் இன்று ராம பட்டாபிஷேகத்துடன் நிறைவு பெற்றது. தேவஸ்தான வளாகத்தில் மேடை மீது வீற்றிருந்த உற்சவருக்கு பச்சை பட்டுடுத்தி நவரத்தன ஆபரணங்களுடன் தங்க நாயக்கர் தலைப்பாகையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தனி மேடையில் ஸ்ரீ அஞ்சனை மைந்தன் கைகூப்பி தொழுதபடி எழுந்தருளியிருந்தார். வில்லேந்தியபடி சுவாமி காட்சி தர ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உற்சவர்கள் முன்பு அமர்ந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை பக்தி பரவசத்துடன் பாராயணம் செய்தனர். பிறகு சுவாமி கிரீடத்தை வைத்து பூஜைகள் செய்ததும் அதனை சுமந்து கொண்டு பிரபந்த பாராயணத்தோடு வீதி உலா நடத்தப்பட்டது.
பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் உற்சவமூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் நடத்தி பட்டாபிஷேகம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் வீரராக சுவாமி தேவஸ்தானத்தில் 9 நாட்கள் ரொம்ப விசேஷமாக ஸ்ரீமத் ராமாயண நவாகம் மூலபாராயணம் பகவத் சாநித்தியத்திற்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் பிரகிருதம், அதாவது இப்பொழுது அஹோபிலோட ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் ஜிஆர் சுவாமியுடைய நியமனத்தின் பேரில் ரொம்ப விமரிசையாக 9 நாட்கள் நடைபெற்று இன்னைக்கு ராம பட்டாபிஷேகம், ராகவ பட்டாபிஷேகமாக அது முடிவுற்று இருக்கிறது. சிவன் அழகிய சிங்கர் சாதுர்மாச விரதத்தில் இருக்கிறதுனால சிவன் அஹோபிலோடத்தினுடைய ஸ்ரீகாரியம் சுவாமியை முன்னிருந்து நடத்தி கொடுக்குமாறு அங்கே அனுப்பியிருக்கார். அதே மாதிரி திருவள்ளூர் இந்த வீரராக சுவாமி தேவஸ்தானத்தினுடைய கௌரவ ஏஜென்டான புருஷநாதூர் ஸ்ரீரங்கநாதாச்சாரியார் சுவாமி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கார். வசிஷ்ட வாமரேவாதிகள் எப்படி ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலோ அந்த மாதிரி மூத்த பல பெரிய வித்வன்மணிகள், மகான்கள் எல்லாரும் கலந்து கொண்டு, பல ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கலந்து கொண்டு இன்னைக்கு ராகவனுக்கு ரொம்ப அற்புதமான சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடைபெற்றது. எல்லா ஜனங்களுக்கும் சகல லோக க்ஷேமம் உண்டாகணும், ராமாயண பாராயணத்தினுடைய மகிமை எல்லாருக்கும் போய் சேரணும். இதுதான் இந்த வீரராக சுவாமி தேவஸ்தானத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விசேஷம். இதில் இன்னொரு விசேஷம், இந்த ஆடி மாதம் முழுக்க தினந்தோறும் காலை வேளையில் கோபூஜை நடக்கிறது. ஆஸ்திக மகாஜனங்கள் எல்லாரும் வந்து கலந்துண்டு இந்த கோபூஜையில் கலந்துண்டு வைத்திய வீரராக சுவாமியை தரிசனம் பண்ணி ராமபிரானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் கோவில் சார்பத்திலையும் சிவனஹோபுரத்தினுடைய சார்பிலையும் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவை மாநிலத்தில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றம், வளையல் அலங்காரம், அபிஷேக ஆராதனை உள்ளிட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணம் அருகே அம்மன்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் மூலவருக்கும் தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ பார்வதி தேவிக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். சிவாலய வளாகத்தில் கிழக்கு முகமாக சன்னதி கொண்டு அஷ்டபுஜங்களுடன் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆயுதங்கள் ஏந்தியபடி சிம்மத்தின் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த துர்காதேவிக்கு கோபுர தீபம் காண்பித்து திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அம்பிகைக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு துர்கா பரமேஸ்வரியை பரவசத்துடன் தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பச்சை பட்டு சேலை கட்டி ஹாரங்களுடன் வெள்ளி தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ மாரியம்மனுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. மூக்குத்தியும் கண்மலர்களும் கொண்டு காட்சி கொடுத்த தேவி முன்பு நடப்பட்டிருந்த திரிசூலத்திற்கும் தூபம் காண்பித்தனர். ஏராளமானோர் அருள்மிகு மாரியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கருங்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவிலில் 24ஆம் ஆண்டு ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு பட்டத்தை ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகள் வழியே சுமந்து வந்தனர். அம்மனின் திருவுருவம் வரைந்த பட்டம் கோவிலை அடைந்ததும் மஞ்சள் குங்குமம் வைத்து ஆரத்தி காட்டியதும் கொடிமரத்தில் வைத்து கட்டப்பட்டது. பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கும் கொடிமரத்திற்கும் ஆரத்தி காண்பித்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு கோவிலை கண்ணாடி வளையல் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை மற்றும் ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு
மஞ்சள் காப்பு சாற்றி ஆபரணங்களோடு கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் உற்சவர் அபிராமி அம்மனை மேடை மீது நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. நவரத்ன சாய கொண்டை அணிந்து காதணிகளோடு மூக்குத்தியும் புல்லாக்கும் சூடிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் அம்பிகை அழகாக காட்சி தர வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அபிராமி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் முத்து கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மீனாட்சிக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. மூலவர்களான அருள்மிகு தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமி விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு வரதவல்லி மாரியம்மன் கோவிலில் 60ஆம் ஆண்டு ஆடி ரதோத்சவ விழாவை முன்னிட்டு கோவிலில் சுதை சிற்பமாக காட்சி தரும் மூலவருக்கு தங்க பாவாடை அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் வீற்றிருந்த உற்சவருக்கு பச்சை பட்டு சேலை கட்டி வெள்ளி கொலுசு பூட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு பதக்கங்கள் வைத்து குஞ்சலமும் பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். இடது கையில் கரும்பு ஏந்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அம்பிகை காட்சி தர இருபுறம் கலைமகளும் அலைமகளும் கொலுவிருந்து அருள் பாலித்தனர். உற்சவர்களை ஆலய உள்வளாகத்தில் சுமந்து கொண்டு ஒய்யாளி சேவை நடத்தியபடி வலம் வந்தனர். கோவிலின் வெளியே எழுந்தருளிய முப்பெரும் தேவியர்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வாகனத்தில் விநாயகருடன் தேவியர்களை அமர்த்தி மின் விளக்கு, திருக்குடைகள் நிறுத்தி பஞ்சதீபம் காட்டப்பட்டது. மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி வலம் வந்த தேவியர்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தர்மபுரி குமாரசாமி பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் மூலவர் முன்பு உற்சவர்களான ஸ்ரீ விஷ்ணுதுர்கை, ஸ்ரீ மகாமாரியம்மன் மற்றும் மாரியம்மன் ஆகியோரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். முத்தங்கி அலங்காரத்தில் மூலவர் மகாமாரியம்மன் அழகாக காட்சி தர உற்சவர்களுக்கும் வஸ்திரங்களும் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து அருகே எழுந்தருளச் செய்திருந்தனர். தொடர்ந்து தேங்காய் பழத்துடன் கூழ் மற்றும் நைவேத்தியமும் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபாரதி காண்பித்தனர். வேலூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்லியம்மன் கோவிலில் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி தங்க கவசத்துடன் ஆபரணம் மற்றும் சாய கொண்டை கிரீடம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கு புஷ்ப அங்கி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த தேவிக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காண்பித்தனர். கோவில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தி தீபம் காட்டப்பட்டது. இதேபோல் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி சிகப்பு பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். இதேபோல் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் அம்மன் சிரசிற்கு தீஜ்வாலை நாக கிரீடம் அணிவித்து கண்மலர்கள் வைத்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆடி வெள்ளியையொட்டி ஆலயங்களுக்கு சென்று அம்மனை தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கங்கையம்மன் கோவிலில் 11ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு 500 கிலோ எடையிலான பலவித பழங்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கு மூக்குத்தி புல்லாக்குடன் பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னல் தந்து அலங்கரித்திருந்தனர். பலவித கனிகள் நடுவே அம்பிகை காட்சி தர கோவிலையும் பழங்கள் கொண்டு தோரணங்கள் அமைத்து அலங்கரித்திருந்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி கோவிலில் ஸ்ரீ சுந்தராம்பாளுக்கு மாவு காப்பு சாற்றி ஆபரணங்கள் அணிவித்து வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தேவி முன்பு சர்க்கரை பொங்கலுடன் பலவித பட்சணங்களும் வைத்து சமர்ப்பித்திருந்தனர்.
அபயமும் வரதமும் காட்டியபடி அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ சுந்தராம்பாளுக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலய வளாகத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஆடிப்பூர அம்மனுக்கு செவ்வாடை கட்டி அலங்கரித்து தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு சுந்தராம்பாளையும் ஆடிப்பூர அம்மனையும் வணங்கி வழிபட்டனர். சேலம் நெத்திமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு காளியம்மன் கோவிலில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கவசங்களும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கும் கவசம் வைத்து உற்சவரையும் அருகே நிறுத்தியிருந்தனர். மூக்குத்தையும் புல்லாக்கும் மின்ன சூளம் ஏந்திய தேவியாக அம்பிகை அழகாக அருள் புரிந்தார். கோவில் கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வாராகிக்கும் சிறப்பு அலங்காரத்தோடு அருள் புரிந்தார். மூலவருக்கு தேங்காயுடன் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் அருள்மிகு காளியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பவித்ரோத்சவம். உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாட்டுடன் நிறைவு. கபில தீர்த்தம் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரி உற்சவம் வைபவமாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் லக்ஷ்மி பூஜை. குங்குமார்ச்சனை செய்து பரவசத்துடன் வழிபட்ட திரளான பெண்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துடன் இனிதே நிறைவு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.